என்னுடைய வாழ்க்கையை நான் சீராக அமைக்க வேண்டுமே. என்னுடைய கபருடைய வாழ்க்கை இருக்கிறது. கபருடைய வாழ்க்கையை நாங்கள் எத்தனை வருடம் தெரியாது. அதை தொடர்ந்து மறுமை வாழ்க்கை இருக்கிறது. நிரந்தரமான வாழ்க்கை. அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்காக நாங்கள் இந்த உலகத்திலே இதை தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் என்பதை ஒரு தினம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வை பார்க்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு இந்த உலகத்திலே வாழ்கிறோம். ஆனால் அதற்கான அமல்களை நாங்கள் இந்த உலகத்திலே செய்கிறோமா என்பதை ஒரு தினம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் நபிமார்களோடு இருக்க வேண்டும், நல்லடியார்களோடு இருக்க வேண்டும் என்ற ஆசை வைக்கிறோம். அதற்கான நன்மைகளை நாங்கள் இந்த உலகத்திலே செய்கிறோமா என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிற ஒரு மனிதன் அதிகம் நன்மைகளை செய்வான். ஈமானோடு இந்த உலகத்திலே வாழ்வான். அடுத்தவர்களுக்கு உதவி செய்து கொண்டு வாழ்வான். ஐகளை தொழுது கொண்டு வாழ்வான். தர்மங்கள் செய்து கொண்டு வாழ்வான். அந்த அண்டையவர்களோடு அன்பாக பழகுவான். குடும்ப உறவுகளை பேணி வாழ்வான். இதையெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டுமாக இருந்தால், இதையெல்லாம் நாங்கள் கடைபிடிக்க வேண்டுமாக இருந்தால் அந்த தூதருடைய வாழ்க்கை வரலாறுகளை படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கை